இப்போ திவாகர் அவர்களை வந்து ஒரு பிரபல சேனலில் இன்டர்வியூ எடுத்தாங்க. அதுலேயுமே பார்த்தா நீங்கள் ஒரு சில விஷயங்கள் சொல்லியிருந்தீங்க. எனக்கு வந்து அந்த சேனல் மேலே கோவம் இருக்கும். நீங்கள் என்கிட்ட கொஸ்டின் கேட்கலாம். நீங்கள் வந்து அடுத்த சூப்பர் ஸ்டாரானு என்கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்கலாமா? படங்களில் ஒரு ஹீரோயின் மாதிரி தான் நீங்களும் டான்ஸ் ஆடுறீங்க, கரெக்டா? அதுக்காக நான் வந்து அடுத்த நயன்தாரான்னு சொல்லிடுறேன். சில எது ஃபேமஸாக இருக்கோ அதை நான் பண்ணுறேன். அதில் யார் ஹீரோ ஹீரோயினோ அது ஒரு இமிட்டேஷன் தான் நான் பண்ணுறேன். அவர் தான் ட்ரெயின் யாருன்னு ஒரு வீடியோ போடுறாரு. நான் ஒரு 500 சேனலுக்கு என்ன பண்ண போகிறேன், இன்டர்வியூ கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி. இன்றைக்கி அந்த 500 சேனலும் சேர்ந்து தானே அவர் நெகட்டிவாக என்ன பண்ணுறீங்க. பழமொழி ஒன்று தெரியுமா, கூட்டியும் கொடுப்பாவா காட்டியும் கொடுப்பாவா அப்படின்னு சொல்லி எங்கள் ஊர் சைடு ஒரு பழமொழி. அந்த கதையில தான் இருக்குது உங்கள் கதையெல்லாம். ஒரு நெகட்டிவிட்டியாக இருந்தாலும் சரி தான், ஒரு பொட்டன்ஷியல் இல்லாமல் என்ன பண்ண முடியாது, மீடியாவில் சர்வே பண்ண முடியாது. நான் இல்லைன்னு சொல்ல, நான் பெரிய உத்தமன்லாம் சொல்ல மாட்டேன். நானும் முன்னாடி நிறைய பேச தெரியாமலும் நிறைய பேசுகிறேன். நீங்கள் 100 பேர் இந்த இன்டர்வியூ எடுத்தோம்னா நான் என்ன பெரிய ஆளா? இப்போ நான் வந்து கமல் சாருக்கே டஃப் கொடுப்பேன், சிவாஜி சாருக்கே டஃப் கொடுப்பேன் அப்படின்னா சொல்கிறாரு இல்லையா? அதை வந்து கொஞ்சம் காமெடியாக இருந்துச்சு, எடுத்துக்கிட்டோம். இப்போ நீங்களே என்ன சொல்றீங்க, மீடியாவை குத்த சொல்றீங்க. மீடியாவை எப்படி நான் குத்த சொல்லுவேன்? சும்மா ஏதாவது ஒரு பாவமோ ஒரு ஏமாளியோ நீங்கள் நினைக்கிற மாதிரி கோமாளியோ வந்தா அவங்ககிட்ட எவ்வளோ கீழ்த்தனமாக கேட்க முடியுமோ அவ்வளோ கீழ்த்தனமாக கொஸ்டின் கேட்குறீங்க. அதை நீங்கள் தானே உங்கள் ஆட்கள் தானே. நகைச்சுவா கேள்வி கேட்கறதுக்கும் நக்கல் கேள்விக்கும் பதில் வித்தியாசம். அவரோட அவங்களெல்லாம் வளர்த்து விட்டதே நீங்கள் தானே சொல்கிறேன். அப்போ உங்களை வளர்த்து விட்டது மக்கள் தானே. நீங்களுமே ரொம்ப நல்ல 4 கொஸ்டின் கேட்டிங்கன்னா உங்களை எந்த ஹீரோயின்ஸும் என்ன செய்ய மாட்டாங்க, அடுத்த இன்டர்வியூவும் உங்கள் சேனலுக்கு அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. நான் நல்ல விதமாக பதில் சொன்னாலும் அது உங்களுக்கு என்ன கிடையாது. சரி, உங்களுக்கு இடக்கு முடக்கா என்ன செய்யணும், ஒரு பதில் சொல்லணும். நீங்கள் வந்து அவரை வந்து கரெக்டான ஒரு இடத்துல என்ன செய்யலை. லிமிட்டேஷன் ஒன்று இருக்கும்ல, அந்த லிமிட்டேஷனுக்குள்ளாடி நீங்கள் வைக்கல. டிஎன் பிரைம் நேயர்களுக்கு வணக்கம், நான் டார்வின். இன்னைக்கு நம்ம கூட யார் நினைச்சிருக்கானா, இன்ஸ்டா மற்றும் யூடியூப்பை கலக்கிட்டு இப்போ டெலிவிஷன்லுமே அடுத்தடி எடுத்து வச்சிருக்க நம்ம பிளாக் ஸ்டார் தான் இருக்கோம். வணக்கம் ப்ரோ. வணக்கம், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும் ப்ரோ. இப்போ நீங்கள் வந்து சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சராக இருந்துட்டு ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் வரைக்கும் இருக்கீங்க. இப்போ டிக்டாக்ல இருந்து இப்போ வரைக்கும் இருக்கீங்க. இப்போ சில பேர்லாம் புதுசு புதுசாக வராங்க இல்லையா, ஓட்டம்லாம் திவாகர் அவர் மாதிரி ஆட்கள்லாம் இப்போ புதுசு புதுசாக வராங்க இல்லையா. இப்போ அவர் மேலே நிறைய நெகட்டிவிட்டி இப்போ ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. அவர் நிறைய விஷயங்கள் தேவையில்லாமல் பண்ணுறாருன்னு சொல்லிட்டு அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? ஆனால் நான் வந்து அவங்களோட வீடியோஸ் அவ்வளோவா பார்த்ததில்லை. அந்த வாட்டர்மெலன் சீன் வச்சு பண்ணுறது நான் பார்த்துருக்கேன். இன்னொரு விஷயம் நான் என்ன சொல்லுவேன்னா, நீங்கள் தான் ஃபஸ்ட்டே வந்தோடனே கேட்டிங்களா, ஒரு நெகட்டிவிட்டியை வச்சு ஒரு குறிப்பிட்ட லெவல் வரைக்கும் போகலாம். ரொம்ப பெரிய லெவலுக்கு என்ன செய்ய முடியாது, போக முடியாது. அதே மாதிரி இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவங்களெல்லாம் வளைச்சி இன்டர்வியூ எடுத்தது யார்? அவர் தான் ட்ரெயின் யாருன்னு ஒரு வீடியோ போடுறாரு. நான் ஒரு 500 சேனலுக்கு என்ன பண்ண போகிறேன், இன்டர்வியூ கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கி அந்த 500 சேனலும் சேர்ந்து தானே அவர் நெகட்டிவாக என்ன பண்ணுறீங்க, ப்ரமோட் பண்ணுறீங்க. அப்போ வளர்த்து விட்டதும் நீங்கள் தான். அவரை வந்து அதாவது ஏதோ ஒரு பழமொழி உண்டு தெரியுமா, கூட்டியும் கொடுப்பாவா காட்டியும் கொடுப்பாவா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஊர் சைடு ஒரு பழமொழி உண்டு. அந்த கதையாட்டு தான் இருக்குது உங்கள் கதையெல்லாம். இல்லை, நீங்கள் தானே உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் தப்பாக எடுத்துக்க வேண்டாம். இது போடவில்லை என்னன்னு கூட எனக்கு தெரில, இங்கே இருந்தாலும் நான் சொல்கிறேன். இன்றைக்கி அவருக்கு மேலே வந்து ஒரு தப்பான ஒரு எண்ணத்தை மக்கள்கிட்ட கிரியேட் பண்ணி விட்டதான் யார் அந்த ஒரு சேனல் அப்படின்னு சொல்றீங்க. ஆனால் அவரோட பிஹேவியர்ஸ்ல நிறைய விஷயம் இருக்கு இல்லையா. அதுக்கு இடம் கொடுத்தது நீங்கள் தானே. அவர்கிட்ட மலிவான கொஸ்டின்களை எல்லாம் கேட்டது யாரு? நீங்கள் வந்து ரஜினியை மாதிரி நடிப்பீங்களா அப்படின்னு நீங்கள் என்கிட்ட கொஸ்டின் கேட்கலாம். நீங்கள் வந்து அடுத்த சூப்பர் ஸ்டாரானு என்கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்கலாமா? கொஸ்டின் கேட்கக்கூடிய உங்களுக்கு என்ன இருக்கணும், ஒரு நியாயம். அவர் வந்து இல்ல அவர் தன்னை தானே எப்படி பண்ணிக்கிறேன், நான் வந்து சூப்பரா நடிக்கிறேன், நான் வந்து விஜய் மாதிரி நடிக்கிறேன் கேட்கிறேன், நான் சிவாஜிக்கு ஈக்குவல் கொடுக்குறேன்னா சொல்றாரு. ஸ்பேஸ் கொடுத்தது யாருன்னு கேட்கிறேன். இல்ல நீங்க சொல்றது கரெக்ட். அது மாதிரி அவரோட வீடியோஸ்லயே பாத்தீங்கன்னா அப்படிதான் போறாரு. அப்ப அவர் எல்லாம் கேட்க போய் தான் அவர் அப்படி போட்டாரு. கரெக்ட். ஆனா அது வந்து ஒரு நகைச்சுவைக்காக தானே. அது எப்படி நகைச்சுவைக்காக ஆக முடியும்? இப்ப நான் வந்து சரி, இப்ப திவாகர் சொல்றாரு இல்லையா, நான் வந்து சிவாஜிக்கு ஈக்குவலா நடிப்பேன்னு சொல்லிட்டு, அது எப்படி முடியும்? அதை பார்த்து நீங்க வந்து சீரியஸா பாப்பீங்களா? அது எப்படி நான் பார்க்க முடியும்? இல்ல சீரியஸா பாப்பீங்களா? என்னைக்குமே சிவாஜி சாருங்கிறது ஒரு சிவாஜி சார், அது எல்லாருக்குமே தெரியும். அப்படி இருக்கும்போது அதே கொஸ்டினை நீங்க திரும்ப திரும்ப ஏன் நீங்க அவங்க கிட்ட கேக்குறீங்கன்னு சரி, நான் இன்னொன்னு கேக்குறேன். இப்ப நீங்க வந்து படங்கள்ல வர ஹீரோயின் மாதிரி தான் நீங்களும் டான்ஸ் ஆடுறீங்க, கரெக்ட்டா? அதுக்காக நான் வந்து அடுத்த நயன்தாரான்னு சொல்லிட முடியும்? நீங்க சொல்ல மாட்டீங்க. அப்புறம் ஏன் பண்றீங்க? நான் சொல்லல. இல்ல, நான் அந்த சாங்ஸை ஒரு கிரியேட் பண்ணிட்டு சாரி அப்படின்னு சொல்லதோட நான் முடிச்சிடுறேன். கரெக்ட். நான் என்கிட்ட வந்து யாரை வந்து நீங்க ஏன் நயன்தாரா மேம் மாதிரி பண்றீங்க, அப்ப நீங்க வந்து அடுத்த நயன்தாராவா ஆயிருவீங்களா அப்படின்னு சொல்லி என்கிட்ட யாரும் கொஸ்டின் கேட்கறதுக்கும் நான் ஸ்பேஸ் கொடுக்கல. அவங்களுமே என்கிட்ட வந்து ஒரு ஸ்பேஸ் எடுத்துக்கல. இல்ல இப்ப நான் என்ன சொல்றேன்னா, இப்ப நீங்க பண்றீங்க இல்லையா, ஒரு மூவில உங்களுக்கு பிடிச்ச ஹீரோயின் மாதிரியே நீங்க வீடியோஸ் பண்ணி போடுறீங்க. கேட்டா அவங்க கீழே சாரின்னு ஒன்று வச்சிருங்க. ஏன்னா அதை நாங்கள் இப்படி கூட எடுத்துக்கலாம். ஓகே, அந்த ஹீரோயினே தான் அவர் பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு.
அதே மாதிரி தான் அவர் ஒரு விஷயம் பண்றாரு. இப்ப கூப்பிட்டு வச்சு ஒரு நகைச்சுவைக்காக கேட்கக்கூடிய விஷயங்கள் தான் அது. அது நகைச்சுவைக்கு கேட்கக்கூடிய விஷயமா? ஆமா, இப்ப நீங்க எப்படி நடிப்பீங்க காட்டுங்க, வேற ஏதாவது பண்ணி காட்டுங்க. நான் உடனே வந்து நான் நயன்தாரா மாதிரி நடிச்சிருவேன், நான் நயன்தாரா மாதிரி வாக் பண்ணிடுவேன்னு நான் சொல்ல முடியுமா? இல்ல, நீங்க அது உங்களோட விருப்பம். நான் என்ன சொல்லிருப்பேன் அப்படின்னா, அதுல இமிட்டேஷன் தான் பண்ணுவேனே தவிர நான் உடனே அவங்களோட பிளேஸை வந்து என்ன பண்ண மாட்டேன், ரீப்ளேஸ் பண்ண மாட்டேன். ஓகே, அது உங்களோட கருத்து. இமிட்டேஷன். இப்ப வந்து அது மாதிரி ஒரு நபர் வந்து நான் நயன்தாரா மாதிரி பண்ணிடுவேன்னு சொன்னா அதை நீங்க எப்படி பாப்பீங்க? நயன்தாரா மாதிரி பண்றேன்னு அவர் சொல்லலையே, நயன்தாராவே நான் தானே அவர் சொல்றாரு. ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. நான் வந்து என்ன சொல்றேன்னா, நான் இமிட்டேஷன் மட்டும் தான் பண்ணுவேன் என் வேலை. ஏன்னா அதுல ரீல்ஸ்ல எது ஃபேமஸா இருக்கோ அதை நான் பண்றேன். அதுல யாரு ஹீரோ ஹீரோயினோ அது ஒரு இமிட்டேஷன் தான் நான் பண்றேன். அதுக்காக நான் அவங்களாக முடியாது. சரி, ஒண்ணு இல்லை. இப்ப நான் உங்களை கூப்பிட்டு வச்சு இப்ப இன்டர்வியூ எடுக்கிறோம். நாங்க இப்ப எடுக்கிறப்ப இப்ப எங்களையுமே சில பேர் கேட்பாங்க இல்லையா, என்ன என்ன இதனால வந்து இப்ப அவங்கள எடுக்கிறீங்கன்னு சொல்லிட்டு நீங்க நிறைய நல்ல விஷயங்களும் பண்ணிருக்கீங்க, கரெக்டா? ஆமா. சோ உங்கள்ட்ட ஒரு விஷயம் இருக்கு, அதனால எடுக்கிறோம் நாங்க. ஆனா நீங்களும் இது மாதிரி விஷயங்களும் பண்ணிருக்கீங்க. இப்ப அதே மாதிரி தான் திவாகர் அவர் பண்றது வந்து காமெடியா இருக்கு. அதனால அந்த ஒரு நகைச்சுவைக்காக தான் எடுத்தது. அப்படியே காமெடியாவே நீங்க எடுத்துட்டே போயிருக்கலாம். கரெக்டா, எடுத்துட்டே போயிருக்கலாம். ஆனா அது ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் வரைக்கும் தான். இப்ப எல்லாருமே நான் உங்ககிட்ட இன்டர்வியூ வரும்போதே நான் என்ன சொன்னேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு நெகட்டிவிட்டியா இருந்தாலும் சரிதான், ஒரு பொட்டன்ஷியல் இல்லாம என்ன பண்ண முடியாது, மீடியால சர்வே பண்ண முடியாது. ஏன்னா அந்த பொட்டன்ஷியலை நம்ம என்ன செஞ்சுக்கணும். நான் அவருக்குமே என்ன சொல்றேன்னா, ஒரு லெவல் நீங்க வந்துட்டீங்க, எல்லா மக்களுக்கும் தெரிஞ்சிருச்சு, நீங்க இதுக்கு தான் ஆசைப்பட்டீங்க, இதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணணும், அடுத்த கட்டத்துக்கு போகணும். நாவடக்கம்னு ஒண்ணு இருக்கு, பொது சபைன்னு ஒண்ணு இருக்கு, எல்லாருக்கும் நம்ம மரியாதை கொடுத்து பேசணும். இப்ப நான் கூட நிறைய ஸ்டூபிட் மிஸ்டேக் முன்னாடி பண்ணியிருக்கேன். நான் இல்லைன்னு சொல்ல, நான் பெரிய உத்தமன்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டேன். நானும் முன்னாடி நிறைய பேச தெரியாமலாம் நிறைய பேசியிருக்கேன். ஆனா ஒரு லெவல் ஆஃப் ரீச்சுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணிக்கணும், நம்மளை நாமளே வந்து திருத்திக்கணும். கரெக்டா. ஆமா, அது திருத்துறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கணும். எனக்கு வந்து என்ன இன்டர்வியூ எடுக்கிறதுக்கு எல்லாரும் கூப்பிடுறாங்கன்னு சொன்னோன்னா நான் வந்து பெரிய ஆள் ஒன்றும் கிடையாது. இப்போ நீங்க வந்து என்ன ஒரு 100 இன்டர்வியூ சேனல் வந்து நீங்க என்ன பேட்டி எடுக்கிறீங்க, நீங்க 100 பேர் என்ன இன்டர்வியூ எடுத்தோம்னா நான் என்ன பெரிய ஆளா? கிடையாது. அப்படி ஒன்றும் கிடையாது. எனக்கு ஏதோ பேசுறதுக்கான ஒரு ஸ்பேஸ் கிடைச்சிருக்கு, அந்த இடத்துல என்னோட கருத்துக்களை தான் நான் என்ன செய்யணும். கரெக்ட், நீங்க வந்து தெளிவா இருக்கீங்க, அதனால நீங்க இப்படி பேசுறீங்க. இப்ப திவாகர் அவர்கள் இருக்காருன்னா பேசுறாரு, அவர் திவாகர் பேசுறப்ப நகைச்சுவா இருந்த வரைக்கும் எல்லாம் ரசிச்சாங்க. இப்ப நான் வந்து கமல் சாருக்கே டஃப் கொடுப்பேன், சிவாஜி சாருக்கே டஃப் கொடுப்பேன் அப்படிலாம் சொல்றாரு இல்லையா, அதை வந்து கொஞ்சம் காமெடியா இருந்துச்சு, எடுத்துக்கிட்டோம். அது எந்த கட்டத்துல வந்து நாங்க வந்து அதை இல்ல இவர் பண்ண தப்புன்னு தோண ஆரம்பிச்சிச்சுன்னா, சாந்தனு அவர்களை இழுத்தாரு, அப்புறம் வந்து சூரிய அவர்களை இழுத்து பேசினாரு. அதே மாதிரி இப்ப மீடியா பர்சன்ஸ்க்குன்னு ஒரு மரியாதை இருக்கு, அவ்வளவு ஒரு இலக்காரமா யாரும் பேச முடியாது. ரிப்போர்ட்டர்ஸ்லாம் அவர் கேட்கிற கேள்வி நீங்க அதெல்லாம் ரொம்ப தப்பு. மீடியா பீப்புள் மட்டும் தான் இலக்காரம் இல்லை, யாரையுமே அடுத்தவங்க இலக்காரமா என்ன செய்யக்கூடாது. இல்ல கரெக்ட். ஆனா ஆவுனா எல்லாம் பேசுதுன்னா மீடியா, இப்ப நீங்களே என்ன சொல்றீங்க, மீடியாவை குத்த சொல்றீங்க, மீடியாவை எப்படி மீடியாவை தான் நான் குத்த சொல்லுவேன். இப்போ இதே தப்பு. இப்ப நீங்களே சொன்னீங்க, நான் ஒரு கட்டம் வரைக்கும் நானே இப்படி பேசினேன், நான் உடக்கம் எனக்கு இருந்துச்சு, அதனால நீங்க மாத்திக்கிட்டீங்கன்னு சொன்னீங்க. இப்ப திவாகர் அவருக்கு வந்து நான் உடக்கம் கிடையாது, தன்னை தானே நினைச்சிட்டாரு. நான் வந்து ஒரு பெரிய செலிபிரிட்டின்னு அவரே நினைச்சுக்கிட்டு அவர் தலைக்கு மேல ஏறி வச்சது யாரு? இப்பவும் நீங்க இப்போ ஒரு பெரிய நெகட்டிவிட்டி அவருக்கு கிரியேட் ஆயிடுச்சு. இப்பவும் அவரை இவ்வளவு இன்னமும் யூடியூப் சேனல்ல இன்டர்வியூ எடுத்துட்டு இருக்காங்கல்ல, அதெல்லாம் யாரு? உங்க மக்கள் தானே. மத்தவங்க பார்த்து சிரிக்கிறதுக்காக தான், அதெல்லாம் சிரிக்கிறதுக்காக இருக்கும்போது அது எதுக்கு அப்ப அதுக்கப்புறம் நீங்க எதுக்கு இவ்வளவு ஆதங்கப்படுறீங்க? அதுக்காக நீங்க எங்க மீடியாவே குறை சொல்றீங்க இல்லையா? அப்படிதான் குறை சொல்லுவேன். இன்னைக்கு பண்ணக்கூடிய வேலை நீங்க வந்து சரி, உங்க எத்தனை திறமையானவங்கள நீங்க வந்து பேட்டி எடுத்திருக்கீங்க? நாங்க இப்ப எங்களோட சேனல் எடுத்தீங்கன்னா நாங்க அப்படிதான் எடுத்தோம். சரி, நீங்க வந்து என்ன சொன்னீங்க, மீடியான்னு சொன்னீங்க. மீடியாங்கிறது மொத்தமா தானே. நான் பொதுவாவே நான் கேட்கிறேன். இப்போ வந்து ஜோதிகா மேம் வந்து ஒரு இடத்துக்கு வந்து இன்டர்வியூக்கு போறாங்க. ஓகே, இதே பெரிய சேனல்லையும் கூட நினைச்சுக்கோமே, பெரிய சேனல்ல வந்து ஹீரோ ஹீரோயின்ஸ் எல்லாம் இன்டர்வியூ எடுக்கிறத நீங்க பாத்தீங்களா? பாக்கலையா? பாத்திருக்கேன். அவங்க கிட்ட என்னென்ன கொஸ்டின்லாம் நீங்க கேட்குறீங்க? நீங்க மீடியான்னு சொன்னதுனால நான் உங்ககிட்ட பொதுவாக கேட்கேன். நீங்க என்ன கொஸ்டின் கேட்குறீங்க? மேம் உங்களோட சாரி வந்து ரொம்ப அழகா இருக்கு, ஹேர் வந்து அப்படி ஜம்முன்னு இருக்கு, உங்க வீட்டில் வந்து பாத்ரூம்ல எவ்வளோ ஸ்பேஸ் இருக்கு, நீங்க காலையில என்ன குடிப்பீங்க? இந்த மாதிரியான சப்ப மொக்க கொஸ்டின் எல்லாம் நீங்க அவங்க கிட்ட போய் கேட்டுக்கிட்டு, சும்மா ஏதாவது ஒரு பாவமோ ஒரு ஏமாளியோ நீங்க நினைக்கிற மாதிரி கோமாளியோ வந்தா அவங்ககிட்ட எவ்வளோ கீழ்த்தனமா கேட்க முடியுமோ அவ்வளோ கீழ்த்தனமா கொஸ்டின் கேட்குறீங்க. அது நீங்க தானே, உங்க ஆட்கள் தானே. இதே நான் ஒரே ஒரு விஷயம் கேட்குறேன்னா, இதே வந்து ஜோதிகா மேம் கிட்ட நீங்க எவ்வளோ பேரை இன்டர்வியூ எடுத்திருக்கீங்க? ஜோதிகா மேம் வந்து இப்போ இடையில ஒரு சர்ச்சையில் சிக்கினாங்க. அதை வந்து நீங்கள் டைரெக்டாக கேட்கண்டாம். ஒரு நாசுக்கா மேம் நீங்கள் இப்படி ஒரு ஸ்பீச் கொடுத்துருப்பீங்க, ஒரு ஸ்டேஜில் கோயில்களுக்கு செலவு பண்ணுறதை பற்றி எல்லாம் கொடுத்துருப்பீங்க. அப்போ வந்து நீங்கள் நினச்சி பார்த்தீங்கன்னா சினிமாங்கிறது எவ்வளவோ பொருட்செலவெல்லாம் போட்டு நிறைய பேர் ஒத்துழைப்பில் எடுக்கிறது தான். அதில் இருக்கக்கூடிய பணம் இருந்தால் எவ்வளவோ ஸ்கூல் கட்டலாம், எவ்வளோ காலேஜ் கட்டலாம், எவ்வளோ ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு செலவு பண்ணலாம் அப்படின்னு யாராவது ஒரு மீடியாவில் உங்களில் உள்ள ஒரு ஆள் நாசுக்கா ஒரு கொஸ்டின் கேட்டாங்களா? பதில் சொல்லுங்கள்.
நான் இன்னொன்னு சொல்லவா? இப்போ நீங்க நீங்க வந்து சரி இதுக்கு ஓகே, பதில் சொல்லுங்க. இதுக்கு தான் நான் பதில் சொல்றேன். சொல்லுங்க. இப்போ நீங்க என்ன கேட்டீங்க, இது மாதிரி ஆக்டர்ஸை கூப்பிட்டு வந்து உங்க இது நல்லா இருக்கு அது நல்லா இருக்கு பேசுறீங்க, டீ குடிச்சீங்க. கரெக்ட். ஆனா அதெல்லாம் வந்து டிவி ஷோஸ்ல பண்றது. நீங்க வந்து நீங்க இன்டர்வியூல பண்ணலையா? சரி ஓகே, டிவி ஷோஸ் நடக்கக்கூடிய இன்டர்வியூஸ்ல பண்றது. ரிப்போர்ட்டர்ஸ் கேள்வி கேட்டு நீங்க பாத்துறீங்களா? ஏன் பார்க்கலனா? ரிப்போர்ட்டர்ஸ் கேள்வி கேட்டு பாத்துறீங்க பார்த்தது இல்லையா? இல்ல அதெல்லாம் நான் பாத்திருக்கேன். ரிப்போர்ட்டர்ஸ் இல்ல நான் என்ன கேட்கறேன்னா, பிரஸ் கேள்வி கேட்டு பாத்துறீங்களா? அவங்களும் மீடியா தான். அவங்க எவ்வளவு கேள்வி கேட்பாங்க. எந்த பிரஸ் கேட்டாங்க நீங்க சொல்லுங்க. ஜோதிகா மாமா மட்டும் பேசல, பொதுவா இப்ப நீங்க எல்லா விஷயத்துக்கும் சொன்னீங்க. பிரஸ் கேள்வி கேட்டு பாத்துறீங்களா இல்லையா? பிரஸ் கேள்வியும் இப்ப எப்படி ஆயிடுச்சு? திவாகர் அவர்கிட்ட தான் क्वेश्चन கேக்குறாங்க. எப்படி கேக்குறாங்க? எதுக்கு நம்ம முதல்ல நீங்க அவர்கிட்ட क्वेश्चन இல்ல எப்படி கேக்குறாங்க நான் சொல்றேன். நான் என்ன கேக்குறேன்னா, எதுக்கு முதல்ல நீங்க அவர்கிட்ட கேட்கணும்? எதுக்கு நீங்க அவருக்கு ஒரு பிரஸ் மீட் வைக்கணும்? இல்ல அவருமே ஒரு இப்ப ஒண்ணும் இல்ல, இப்ப நீங்களுமே சொன்னீங்க, இப்ப நீங்க வந்து விதவிதமா ட்ரெஸ் பண்ணிட்டு டான்ஸ் ஆனீங்க, அது எல்லாருக்குமே நகைச்சுவா இருந்துச்சா இல்லையா? சரி, நகைச்சுவா இருந்துச்சு இல்லையா? சரி, அதனால நகைச்சுவா இருக்க ஒரு பர்சன்ட்ட வந்து நகைச்சுவா கேள்வி கேட்பாங்க. நகைச்சுவா கேள்வி கேட்கறதுக்கும் நக்கல் கேள்விக்கும் பதில் வித்தியாசம். அவரோட பேச்சுல மாற்றம் ஏற்பட்ட பிறகுதான் நக்கலான கேள்விகள் கேட்க ஆரம்பிச்சாங்க. அவங்களெல்லாம் வளர்த்து விட்டதே நீங்க தானேன்னு சொல்றேன். அப்ப உங்களை வளர்த்து விட்டது மக்கள் தானே. நான் உங்களை வளர்த்து இதே மீடியா தானே. மக்கள் கிட்ட மலிவான क्वेश्चन இதெல்லாம் நான் கேட்கலையே, நான் கேட்க மாட்டேனே. ஏன்னா என்ன வளர்த்து விட்டுருக்காங்க, நான் உங்களுக்கு நன்றியா இருக்கணும். ஆனா உங்களை மாதிரி எல்லாம் இருப்பாங்களா? அது எனக்கு தெரியாதுல்ல. அப்ப அது மாதிரி ஆட்களை பேச வேண்டியது யாரோட கடமை? அதுவும் மீடியாவோட கடமை தான். அப்ப வந்து இங்க மீடியாவை குறை சொல்ற அந்த வளர்ற ஆள் தான் அவங்க மைண்ட் செட்ல வந்து தலைக்கு ஏத்திக்காம இருக்கு. எல்லா சைடுமே ஒரு நிறைய இருக்கும், ஒரு குறையும் இருக்கும். நீங்க எல்லாருமே இப்போ வந்து நம்ம வந்து ட்ரெண்டிங் காலத்துல இருக்கோம். நீங்க ட்ரெண்டிங் காலத்துல இருக்கிறதுனால அவருக்குமே நெகட்டிவிட்டி தேவைப்படுது, அவர் மூலமா உங்களுக்குமே டிஆர்பி என்ன செய்யுது தேவைப்படுது. நீங்களுமே ரொம்ப நல்ல 4 क्वेश्चन கேட்டீங்கன்னா உங்களை எந்த ஹீரோயின்ஸும் என்ன செய்ய மாட்டாங்க, அடுத்த இன்டர்வியூக்கு உங்க சேனலுக்கு அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. அதனால உங்களோட பொழப்புல என்ன வந்துடும், மண் விழுந்துரும். அதனால நீங்க அதையே என்ன செஞ்சிருப்பீங்க, அடக்கி வாசிச்சுக்கிட்டு அங்க விட்டதை இங்க பிடிப்பீங்க, இங்க விட்டதை அங்க பிடிச்சிப்பீங்க. அப்படி மாறி மாறி தான் என்ன செய்வீங்க, நீங்க வந்து இந்த பக்கம் ஒரு சாய்வு அந்த பக்கம் ஒரு சாய்வு, ஒரு நடுநிலையோட இருக்க மாட்டீங்க. அதான் எப்படி பார்த்தாலும் ஃபுல்லே வந்து மீடியாவை சொல்ல முடியாது. இந்த பக்கம் தப்பு, அதான் நான் அந்த பக்கம் தப்பு. ஒரு நாணயம் செல்லுபடி ஆகணும்னா தலையும் வேணும் பூ பகுதியும் வேணும், ரெண்டும் இருந்தா தான் செல்லும். அந்த மாதிரி தான் நீங்க. ஆனா நீங்க கொஞ்சம் ஓவராவே என்ன செய்றீங்க, ட்ரெண்டிங்க்கு ஏற்றவாறு 70% உங்களை உயர்த்தி உங்களுக்கு டிஆர்பி ஏற்றுறதுக்கான என்னென்ன வழிகள் உண்டோ அது எல்லாமே நீங்க பாக்குறீங்க. மற்றபடி ஒரு 25% நீங்க நல்லது பண்றீங்க, நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா வந்து நிறையா ஒரு சில கொஷின்ஸு ஒரு சிலர் இன்டர்வியூ எல்லாம் பண்ணும்போது ஆனால் அது வியூஸ் கம்மியாக இருக்கும், ஆனால் மக்கள்கிட்ட நிறைய கமெண்ட்ஸ் வந்திருக்கும். ஓகே, இப்போ திவாகர் அவர்களை வந்து ஒரு பிரபல சேனலில் இன்டர்வியூ எடுத்தாங்க. அதுலையுமே பார்த்தா நீங்கள் ஒரு சில விஷயங்கள் சொல்லியிருந்தீங்க, எனக்கு வந்து அந்த சேனல் மேலே கோவம் இருக்குன்னு. ஏன் எதனால் உங்களுக்கு கோவம்? அப்படிலாம் இல்லை, அந்த சேனல்லையுமே வந்து நீங்கள் இன்னொரு விஷயம் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். நிறைய பேர் இங்கே பொதுவாக பார்த்துட்டு இருக்கவங்க எல்லாரும் நினைப்பாங்கன்னா திறமைசாலிக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கல அப்படின்னு நினைப்பாங்க. நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, திறமைசாலிகளை எந்த இடத்துலையுமே அவங்க சரியாக பயன்படுத்துறது கிடையாது. இப்போ நான் வந்து இன்டர்வியூக்கு போகிறேன்னு நினச்சிக்கோங்களேன், என்கிட்ட வந்து கேட்குறதுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குது. ஆனால் அந்த நல்ல விஷயங்கள் எதுவுமே உங்களுக்கு தேவை கிடையாது. நான் நல்ல விதமாக பதில் சொன்னாலும் அது உங்களுக்கு என்ன கிடையாது, தேவை கிடையாது. உங்களுக்கு இடக்க முடக்கா என்ன செய்யணும், ஒரு பதில் சொல்லணும். இதே அந்த பெரிய சேனலில் தான் ஒரு பெரிய ஆங்கர் தான் என்கிட்ட கொஸ்டின் கேட்டார். என்னை பற்றி மக்கள் எல்லாருக்கும் ஓரளவு தெரியும், நான் கரெக்டாக பதில் சொல்லுவேன்னு. அப்போ அவர் என்கிட்ட மடக்கி 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 கொஸ்டின் கேட்குறாரு. அதாவது டீச்சிங் ப்ரொஃபஷனையும் என்னோட வீடியோஸையும் குழப்பி நான் எல்லாத்துக்குமே தெளிவான முறைகளில் பதில் சொல்லிக்கிட்டே இருக்கேன். அவருக்கு வந்து அதை மேற்கொண்டு எடுக்க முடியலை, கொஸ்டின்ஸ் எடுக்க முடியலை. ஆனால் அந்த ஆங்கர் வந்து பக்கா ஆங்கர். ஆனால் அவர் என்ன தெரியல, இந்த ஹீரோக்களுக்கு முன்னாடி போய் பல்லளிச்சுட்டு ஒரு மாதிரி காஃபி குடிச்சிங்களா, சாப்பிட்டீங்களா, கால் கழுவுனீங்களா, குளிச்சிங்களா, அந்த மாதிரி கொஸ்டின் கேட்டுட்டு தெரிகிறாரு. சரியா? ஆனால் ஒரு பக்கா என்னது சூப்பரான ஒரு ஆங்கர். ஓகே, நான் அதில் பார்த்தேன். ஆனால் வந்து அவர் வந்து அந்த ஷோவை வந்து அதாவது அந்த இன்டர்வியூவை வந்து டெலிகாஸ்ட் பண்ணலை. ஓ, உங்கள் இன்டர்வியூ டெலிகாஸ்ட் பண்ணல. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பண்ணுனா எல்லாமே என்ன ஆயிரும், அவர் பக்கம் வந்து நெகட்டிவாக போகும். அதனால அவங்க பண்ணல. அதே மாதிரி இப்போ இந்த திவாகர் அவங்களும் எடுத்தாங்க, அதை வந்து ரிலீஸ் பண்ணாங்க. ஏன் ரிலீஸ் பண்ணாங்க, இந்த திவாகர் அவங்களோட ஃபேமுக்கு மேலே வந்து ஒரு நெகட்டிவிட்டி இருக்கிறதுனால இப்போ இதை நம்ம ரிலீஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், நல்ல நேம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அதை அவங்க ரிலீஸ் பண்ணாங்க. இல்லைன்னா அதையுமே என்ன செஞ்சுருக்க மாட்டாங்க, ரிலீஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. அதுதான். அப்போ திவாகர் பண்ணுறது கரெக்டுங்கிறீங்களா? கரெக்டுன்னு நான் என்றைக்குமே சொல்ல மாட்டேன். அவரை வந்து நீங்கள் கரெக்டாக வைக்கலன்னு சொல்லுவேன் நான். நீங்கள் வந்து அவரை வந்து கரெக்டான ஒரு இடத்துல என்ன செய்யலை, லிமிட்டேஷன் ஒன்று இருக்கும்ல, அந்த லிமிட்டேஷனுக்குள்ளாடி நீங்கள் வைக்கல. நீங்கள் வந்து உங்களுக்கு டிஆர்பி கிடைக்கணும்னு சொல்லிக்கிட்டு அவர்கிட்ட என்னெல்லாமோ கேட்டு அவரை நல்லா வளர்த்து விட்டுட்டு இப்போ நீங்களே அதை அனுபவிக்கிறீங்க.